ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மளால் ஜெபம் பண்ணுவோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை நம் நடுவில் வெளிப்படும்படியாக, தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கும்படியாக, நம்மோடு பேசும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு உண்டாகும்படியாக, வலர் கண்கள் மூடி இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் வாக்கு தத்தங்களிலே உண்மையுள்ளவர், நீர் மாறாத தெய்வம். உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளால் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நல்ல நாளையும் அவருடைய கிருபைகளை, அவருடைய பலனை, அவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாராளமாய் தரும்படியாய் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவன் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உடைய சமூகத்தில் வரும்படியாய் எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா இரக்கம், கிருபை, தயவு எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் ஆங்காங்கே இருந்து கொண்டு தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு இந்த ஆண்டவருடைய முகநூல் வழியாக நேரலை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் ஆராதிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருடைய கிருபைகள் தங்கி இருக்கட்டும். எல்லாரையும் கிருபையினால் பலத்தினால் விடை கட்டுவீராக. சமாதானம் நிறைவுள்ளவர்களாய் கர்த்தரவர்களை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கிருபை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி உங்க கைகள் எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி, பலப்படுத்தும். ஆரம்ப முதல் முடி மட்டும் தேவனுடைய கிருபை எங்களை நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அவை எல்லாரும் கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கு முன்பதாக தேவனை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைகளுக்காய் நீங்களாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைகளுக்காய் நீங்களாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வளர்த்தரத்தாளே, பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். ஓ, பயப்படாதே, வளர்த்தரத்தாளே, பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் எம்மை. பாசம் என்னே நீ வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் எம்மை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால். ஓ, தாய்த்தம் சேயை மறந்து விட்டாலும் மறவேன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்த்தம் சேயை மறந்து விட்டாலும் மறவேன்
உன்னை தொழுவோம் என் கண்மணியை தொழுவதாக உரைத்ததாலே சோத்திரம். ஏழை என்னை உன் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை உன் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அவை என்னை மறவா சொல்லுவோம். உனக்கெதிராய் எழுப்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம். உனக்கெதிராய் எழுப்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. இடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை ஒன்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். என்னை ஒன்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே சோத்திரம். எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நம்மை மறவாத தெய்வம். ஹல்லேலூயா. உலகத்தில் 1000 போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தெய்வம், நமக்காய் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிற தெய்வம், நம்மை கரம்பிடித்து பயப்படாதே என்று சொன்ன தெய்வம், தாய் தன் சேயை மறந்தாலும் மறக்காத ஒரு தெய்வம், திக்கத்தோராய் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அந்த நினைவோடு கூட ஆண்டவரை துதிப்போம், பாடுவோம், உயர்த்துவோம். நீரன் பெலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். இந்த பாடலை சேர்ந்து கைதட்டி எல்லாரும் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்த்து பாடி உயர்த்தலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீரன் பெலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி
ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. Baby
வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து சேர்ந்து பாடுவோம் நேரம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே என்று சொல்லுங்க ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உன்னை துதித்திடவே தீர்வுகளின் கிடைத்திட்டதே என் சபையுடனே உன்னை துதித்திடவே தீர்வுகளின் கிடைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் கைகட்டி சொல்லுகிறோம் ஆண்டவரே பாடுவோர் நல்லவர் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் ஆமென் ஆமென் ஏகோவா தேவனே துதித்திட வந்தோம் தூயவரே சுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே சொல்லுவோம் பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே இயேசுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தூயவரே சுவை இயேசுவே ஆராதிக்க வந்தோம் அப்பா உம்மை துதிக்க வந்தோம் உம்மை ஆராதிக்க வந்தோம் தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே எம் காணிக்கையை உம் கருணையை உற்சாகமணி வைக்கிறோமே எம் காணிக்கையை உம் கருணையை உற்சாகமணி வைக்கிறோம் சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகர மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகர
யெகோவா தேவனே. ஜீசஸ், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். தூயவர் இயேசுவே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே, அப்பா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். இயேசுவே, யெகோவா தேவனே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உயர்த்த வந்தோம், தொழுக வந்தோம். தூயவர் இயேசுவே, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனே, துதித்திட வந்தோம். தூயவர் இயேசுவே. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்தில் இருப்பதை ஆண்டவர் அப்படியே உயர்த்தி ஆராதனை செய்வோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், அவர் மேலானவர், அவர் அற்புதமானவர், அவர் எல்லாம் செய்பவர், அவர் எல்லாம் செய்பவர். அவர் நம்மை அறிந்தவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிந்தவர், நம்முடைய விருப்பம் அறிந்தவர், நமக்காக யாவையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே. நீ பரிசுத்தரே. அந்த தேவனை பார்த்து சொல்லுவோம், நீ பரிசுத்தரே, நீ உயர்ந்தவர். ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? நீர் எத்தனை நல்லவர், எவ்வளவு உயர்ந்தவர், எத்தனை ஆச்சரியமானவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு துதிக்கு பாத்திரர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு ராஜா இல்லை, உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை, உம்மை போல ஒரு உயர்ந்தவர் இல்லை. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சேர்ந்து இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து ஒரு தடவை சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் உயர்ந்தவர் சொல்லுவோம், அவர் மேலானவர், அவர் மகிமையானவர், அவர் எல்லாவற்றும் உயர்ந்த கர்த்தர் சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடம் இதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடம் இதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை சொல்லுங்க எல்லாரும். சேனைகளின் கர்த்தர்
உடைய அன்பு பெரியதுப்பா, உடைய கிருபை பெரியது ஆண்டவரே, இரக்கங்கள் பெரியதப்பா, உடைய மகிமை பெரியது. நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே எங்கள் தேவாதி தேவன், நீரே எங்கள் பரிசுத்தமுள்ள கர்த்தர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். 20வது சங்கீதம். சங்கீதம் 20. மாறி மாறி வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கலமாவதாக. அல்லேலூயா. சீயோனிலிருந்து ஆதரிப்பாராக. ஆமென். உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இந்த நாள் வாசனத்தின்படியே ஆண்டவரே, இந்த நாட்கள் இந்த காலங்களில் நீர் எங்களுக்கு உதவியாய் ஒத்தாசையாய் மாறுபடி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆபத்திலே கர்த்தர்கள் கை கொடுக்க, எங்களை ஆசீர்வதிக்க, நடத்த உங்க கைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இருப்பாராக என்று சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆங்காங்கே இருக்கிறவர்கள் உங்களுடைய சிந்தைகளை எல்லாம் வேத தேவ வசனத்துக்கு நேராய் திருப்பி நாம் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நாம் அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 26வது வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போ. இந்த லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் காலத்துல நடைபெறக்கூடிய சம்பவங்களை, கடைசி நாட்களில் பூமி மேல் நடக்கும் ஆபத்துகளை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? கடைசி நாட்களில் பூமியில் நடக்கும் ஆபத்துகளை பார்க்கும்போது மனிதனுடைய இருதயம் கலங்கி போகிறது அல்லது பயப்படுகிறது அப்படின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களில் இவைகளெல்லாம் நடக்கும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாட்களில் இவைகள் நடக்கும். எவைகள் நடக்கும்? பஞ்சங்கள் உண்டாகும், பல இடங்களில் பூமி எதிர்ச்சி உண்டாகும், பயங்கரங்கள் உண்டாகும், பகைகள் ஏற்படும், பட்டய கருக்கு பூமியிலே உண்டாகும், ஆபத்து உண்டாகும், ஆட்கள் அடிப்பார்கள், சித்திரவதை செய்வார்கள், அழிவு உண்டாகும். இவைகளெல்லாம் நடக்கும் போது இயேசு வார்த்தை சொல்றார். இவைகளெல்லாம் நடக்காது என்று சொல்லல, இவைகளெல்லாம் நடக்கும் போது 21ல 9 வாசித்தோம்னா 9வது வசனத்தை,
யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள். கவனிக்கணும். 26வது வசனத்துல பார்க்கிறோம், வரப்போகிற ஆபத்துகளை பார்க்கும் போது அந்த ஆபத்துகளுக்கு மனிதனுடைய இருதயம் பயந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருப்பாங்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். நடக்கும் போது நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அல்லது தேவனுடைய பிள்ளைகள் நீங்க பயப்படாதீங்க, தேவனுடைய பிள்ளைகள் நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றாருன்னா, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, பயம் சோர்வை கொண்டு வரும். 26வது வசனத்துல பயம் சோர்வை கொண்டு வரும், பயம் கவலையை கொண்டு வரும். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், பயம் கவலையை கொண்டு வரும். அப்ப இந்த பயம் என்பது நமக்குள் வரவே கூடாதுங்கிறார். ஏன் பயப்படக்கூடாது? இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதுதான். சொல்லாதது ஒண்ணு என்ன செய்யல, நடக்கல. அவர் சொன்னவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வருவதற்கு முன்பதாக அவங்க கேட்டாங்க மத்தையில, ஆண்டவரே வருகையின் நாட்களை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? உடைய வருகைக்கும் இவைகள் சம்பவிக்கிறவர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அப்ப நான் வரப்போகிற நாட்களை இவைகள்லாம் நடக்கும் அப்படின்னா, சீசர்கள் தொடங்கின அந்த காலகட்டங்களிலிருந்து இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயம் என்பது நமக்கு அப்ப வரக்கூடாதுன்றார். ஏன் வரக்கூடாது? இவைகளை பார்த்து பயந்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க, இவைகளை பார்த்து பயந்தீங்கன்னா கவலைப்படுவீங்க, இவைகளை பார்த்து பயந்தீங்கன்னா அவர் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாம போய்விடும் அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் பயப்படக்கூடாதுன்றா, முதல்ல பயத்தை கொண்டு வந்தவனே சாத்தான் தான். எங்க வாசிக்கிறோம் பைபிள்ல? முதல்ல பயம்ன்ற வார்த்தை எங்க வருது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. அப்ப முதல்ல பயத்தை மனிதனுக்குள்ள உண்டாக்கினவன் யார்? அவனை நிர்வாணப்படுத்தி பயத்தை அவனுக்குள் தோற்றுவித்தவன் யார்னா சாத்தான். அப்ப பயம் என்பது நமக்கு வேண்டாத ஒன்றுன்றார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு உலகத்துல ஆபத்தை கண்டு நாம் பயப்படுகிறோமா, அடுத்து நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறோமான்றதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பார்த்து, உலகத்துல உண்டாகிற கொள்ளை நோயை பார்த்து, உலகத்துல உண்டாகிறதான ஆபத்துகளை, நாசங்களை, மோசங்களை பார்த்து, பட்டயத்தை பார்த்து, யுத்தத்தை பார்த்து பயப்படுறோமா, அல்லது சத்தியத்துக்கு பயப்படுகிறோமா? இதுதான் கேள்வி. ஆபத்தை பார்த்து நாம் ஒரு நாள் பயப்படவே கூடாது. நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. ஆனா ஆண்டவருக்கு பயப்படணும், சத்தியத்துக்கு பயப்படணும். சம்பவிக்கிற இவைகளை பார்த்து நாம் பயப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியவர்கள் தானே. நீ பயந்தாலும் சம்பவிச்சுதான் தீரும், பயப்படலாம் சம்பவிச்சுதான் தீரும், நடக்கத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப ஏன் சொல்றாருன்னா, இவைகள் சம்பவிக்க வேண்டிய, அதனால நீங்க பயப்படாதீங்க, நடக்கிறது தானே, நடந்து போகும், நடைபெற வேண்டியவைகள் தானே, நடக்கட்டும் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை இவைகளை பார்த்து பயப்படாது இருக்கணும், ஆபத்துகளை பார்த்து பயப்படாது இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, பயம் தோல்வியின் அடையாளம், பயம் அவிசுவாசத்தின் அடையாளம், பயம் தவறினவர்களின் அடையாளம், பயம் தடுமாறுகிறவர்களின் அடையாளம், பயம் இந்த உலகத்தில் மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஒருவனை அழிக்க வேண்டும் என்றால், ஒருவனை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால், மனிதன் முதலாவது அவனுக்கு பயத்தை உண்டாக்குகிறான். வேதத்தை போட்டிருக்கிறது, மனிதனுக்கு பயப்படுகிற பயம், மனிதனுடைய நிந்தனைகளுக்கு பயப்படுகிற பயம், மரணத்துக்கு பயப்படுகிற பயம், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் ஒரு நாளும் தேவனுடைய வருகையில பங்குள்ளவனா மாற முடியாதுங்கிறார். ஏன் வாசிக்கிறேன், நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கு. நெகேமியா யார் அப்படின்னா, தேவனுடைய அலங்கத்தை கட்டும்படியாக அவன் பாபிலோனிலிருந்து வந்தவன். இந்த நெகேமியா தேவனுடைய அலங்கத்தை, இல்லை எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுவதற்காக எழுதி நின்ற போது அவனை எல்லோரும் பயமுறுத்தினார். யார் பயமுறுத்தினது? 9வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த
செய்யாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்தினார்கள். கவனிக்கணும். இப்ப நெகேமியா சொல்றார், எங்களை பயமுறுத்தினாங்க, ஆனா பயந்தோமா? அதான் கேள்வி. நாங்க பயந்தோமா? 14வது வசனத்துல என் தேவனே தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசி பாருங்க. தொபியா பயமுறுத்துறான், சன்பல்லாத்து பயமுறுத்துறான், அப்புறம் நொவதியாள் பயமுறுத்துறான், அப்புறம் மற்ற தீர்க்கதரிசி எல்லாம் பயமுறுத்துறாங்க. எனவே கட்டளை நிறுத்திடணும், இவன் ஆண்டவருடைய சேவை செய்யறதை நிறுத்திடணும் அப்படின்னு பயமுறுத்தினாங்க. ஆனா இவன் பயப்படல. 19வது வசனம் என்ன சொல்லுது? அவன் செய்யும் நன்மைகளை அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை இப்ப தொபியா என்னை பயமுறுத்தினான். எப்படி பயமுறுத்தினாங்க அப்படின்னா பரியாசம் பண்ணி பயமுறுத்தினாங்களாம். எப்படி பயமுறுத்தினாங்க? ஒரு நரி ஏறி போனா நீ கட்டுற கட்டடம் விழுந்து போகும். பரியாசம் பண்ணி பயன்படுத்தினாங்க. அப்புறம் எப்படி பயன்படுத்தினாங்க? பல்லை கடித்து அவனை முறைத்து பயன்படுத்தினாங்க. அப்புறம் எப்படி பயன்படுத்தினாங்க? பலவிதமான கடிதங்களை எழுதி பயன்படுத்தினாங்க. கடிதங்களை போட்டு மொட்டை கடிதாசி எழுதி பயன்படுத்தினாங்க. நீ உலகத்துல மொட்டை கடிதாசி போட்டு பயன்படுத்துற ஆட்கள் ரொம்ப பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க. பாருங்க, அப்படி பயமுறுத்தின போதும் நெகேமியா சொல்றாரு 11வது வசனத்துல, அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்க தேவாலயத்திலே பதுங்குவானோ. பாருங்களேன், பயமுறுத்துகிறவர்கள் உண்டு, பயமுறுத்துகிற ஆபத்துகள் உண்டு. மனிதன் பயமுறுத்துகிறான். மரண பயம் நம்மை பயமுறுத்துகிறது, ஆபத்துகள் நம்மை பயமுறுத்துகிறது. ஆனாலும் இந்த நெகேமியாவை போல நம்ம சொல்லணும், என்னை போன்றவன் பயப்படுவானோ. அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களே, நாம் இந்த உலகத்தில் நடக்கிறவைகளை பார்த்து பயப்படக்கூடாது. தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களே, நாம் எந்த காரியங்களை கண்டு பயப்படக்கூடாது. அதனாலதான் சங்கீதக்காரனாய தாவீது 56ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்றாரு, 56ஆம் சங்கீதம், அந்த வசனத்தை வாசிங்களேன். 56ஆம் சங்கீதம் 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பாருங்க, எனக்கு பயம் உண்டாக்குற காரியங்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது, பயம் உண்டாக்குற விஷயங்கள் உலகத்தில் நடக்கத்தான் செய்யுது. ஆனா நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவதினால் 4வது வசனத்துல சொல்றாரு, தேவனை முன்னிட்டு அப்படி வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஆபத்து எனக்கு என்ன செய்யும்? இந்த உலகத்தில் நடக்கிற கொள்ளை நோய் என்னை என்ன செய்யும்? கொடிய காரியங்கள் என்னை என்ன செய்யும்? ஏன் அப்படின்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை. அப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நமக்கு உலகத்தில் உண்டாகிற ஆபத்துகளை பார்த்து பயப்படக்கூடாது என்றத அழகா சொல்றத பார்க்கணும். அதனாலதான் லூக்கா 21:26 வாசிக்கிறோம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியில் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து. நீங்க யார் பயப்படுறீங்களா? உலகத்தில் நடக்கிறத பார்க்கும்போது உங்களுக்குள்ள பயமும் திகிலும் அச்சம் உண்டாகுதா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. இவைகள் எல்லாம் பயந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்ற லிஸ்ட்ல முதலாவது இருக்கிறதுனா பயப்படுகிறவர்கள் அப்படின்ற வார்த்தை. பயப்படுகிறவர்கள் எங்க போக முடியாதா? ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது இல்லையா? வேசிக்கல்ல என்ன செய்ய முடியாதா? போக முடியாதா இல்லையா? பொருளாசைக்காரர் என்ன செய்ய முடியாதா? அப்படின்னா அந்த முதல்ல இருக்கக்கூடியது பயம் என்ற வார்த்தை. ஆகவே உலகத்தில் நடக்கக்கூடிய ஆபத்துகளை கண்டு நீங்கள் ஒருபோதும் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. ஏன் பயப்படக்கூடாது? ஆபத்தை கண்டு ஏன் பயப்படக்கூடாது? கொள்ளை நோய்களை கண்டு ஏன் பயப்படக்கூடாது? உலகத்தில் சம்பவிக்கிற காரியங்களை கண்டு ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் ஒரு 4 காரியங்களை இந்த 21ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. என்ன? வாசிங்க, 9வது வசனத்தை வாசிங்க.
யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள். ஏனென்றால் இவைகள் முன்னதாக, எவைகளுக்கு முன்னதாக? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக. எவைகளுக்கு முன்பதாக? ஆண்டவர் இந்த பூமியில வந்து சபை எடுத்துக் கொள்ளப்படும் முன்பதாக இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகளே. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஏன் பயப்படக்கூடாதுன்னா இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகளே, நடக்க வேண்டியவைகள், அதனால நீங்க பயப்படக்கூடாதுன்றார். ஆபத்துகளும் யுத்தங்களும் கலகங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் இல்லையா, பட்டயமும் பகையும் வெறுப்பும் விரோதமும் இந்த உலகத்திலே நடக்க வேண்டியவைகள் தான். பயங்கரங்கள் இந்த உலகத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் தான். ஏனென்றால் இவைகள் சம்பவித்தே தீர வேண்டும் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதுனால இவைகளை பார்த்து பயந்து அச்சம் கொண்டு சோர்ந்து போய் கவலை கொண்டு நீங்கள் ஒடுங்கி போய் கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு விலகிடக்கூடாது. தேவனுடைய வருகையை எதிர்பார்ப்பிலிருந்து விலகிடக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு, இவைகளை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதுதான். இவைகள்லாம் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த வசனத்தை 22வது வசனத்துல போட்டு பாருங்களேன். 22வது வசனம், எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி. கவனிக்கணும், ஏன் சம்பவிக்கிறது அப்படின்னா எழுதியிருக்கிறது நிறைவேறணும், அதனால சம்பவிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ 33வது வசனத்துல ஒளிந்து போகாது. அப்படின்னா நான் சொல்லியவைகள் நிறைவேறும்படி சம்பவிக்கும். என் வார்த்தை நிறைவேறும்படி சம்பவிக்கும் அப்படின்றார். அப்ப கலகங்க ஏன் நடக்குது, யுத்தம் ஏன் நடக்குது, கொள்ளை நோய் ஏன் உண்டாகுது அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, இவர்கள் சம்பவிக்க வேண்டியதுதான். ஏன் சம்பவிக்குதுன்னா நான் சொல்லியதையும் நிறைவேறணும், தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும், அவர் உரைத்தவைகள் நிறைவேறணும். அதனாலதான் யோசுவா சொல்றாரு, அவர் உரைத்த ஒரு வார்த்தையை கூட தவற விடல, கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேறாம போகல. அப்ப இதுவரைக்கும் சொன்ன எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறதோட இனி நிறைவேறவும் போகுது. அவர் சொன்ன வார்த்தை, வேத வாக்கியங்கள் என்ன சொன்னதோ, இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் என்ன சொன்னதோ, இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசேயின் ஆகமங்கள் என்ன சொன்னதோ அவைகள் நிறைவேறும்படி அவர் வாழ்க்கையில் அத்தனை நடந்தே தீர்ந்தது. அப்ப அவர் மேல அடிகள் விழுவோம், அவரை குற்றப்படுத்துவார்கள், அவரை சிலுவையில் அறைவார்கள், அவர் பாவி என்று இகழப்படுவார், அவரை காரி உமிழ்வார்கள் என்றெல்லாம் அவரை குறித்து வேத வாக்கியங்கள் சொன்னதே அது நிறைவேறுவதற்காக அவர் ஆயத்தமாகும் போது அவர் பயப்படல. ஏன் பயப்படலன்னா இது என்ன செஞ்சு ஆகணும், நிறைவேறித்த ஆகணும். அந்த வார்த்தை அந்த மொழிபெயர்ப்பு என்ன, நிகழ்ந்துதான் ஆக வேண்டும், நடந்துதான் ஆக வேண்டும். நிறைவேற வேண்டியதை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏனெனில் இது கர்த்தர் பழிவாங்கும் நாள் அப்படின்றார். அந்த வசனத்தை பாத்தீங்களா, அது ஆங்கில வேதத்தில் அழகா போட்டிருக்கு, மஸ்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தி. மஸ்ட்னா கட்டாயம் நிறைவேறித்தான். நம்ம ஜோமனினால அது நிக்காது இல்லையா, நம்ம ஜோமனிக்கு வராதன்னு சொன்னாலும் வராமல் இருக்க, யுத்தங்கள் நடக்க வேணாம்னு சொன்னாலும் அது நிச்சயாது, நடக்காமல் இருக்காது, கொள்ளை நோய் வர வேணாம்னு சொன்னாலும் வராம இருக்காது. இதை ஜோமனி தடுத்துடலாம் நினைச்சா தடுக்க முடியாது. ஏன்னா இது வேத வசனம் நிறைவேறும்படியா என்ன செய்யுது, நடக்குது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக நடக்குது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுதலுக்காக நடக்குது. அடுத்த வசனம் என்ன போட்டு பாருங்களேன், அந்த 22வது வசனம், எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி. இன்னொரு வார்த்தை போடணும், எழுதியிருக்கிறவை நிறைவேறும்படி நடக்குது. இன்னொரு வார்த்தை சொல்லணுமா, அது நீதியை சரிக்கட்டும்படி நடக்குது. கர்த்தர் நீதியை சரிக்கட்டார், ஆகவே இது நடந்துதான் ஆகணும். பூமியின் மேல, பூமியில உள்ள மனிதர்கள் மேல கர்த்தர் என்ன செய்றார், நீதியை சரிக்கட்ட விரும்புகிறார். தேவனுடைய மனிதர்கள் மேல நீதியை சரிக்கட்ட விரும்புகிறார், உலகத்தின் மேல நீதியை சரிக்கட்ட விரும்புகிறார். அப்ப இது நீதி சரி கட்டுகிறது ஆனதுனால இது நடந்துதான் ஆகும்.
ஆகவே உலகத்தில் நடக்கிற இந்த ஆபத்துகளை பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. உலகத்தில் உண்டாகிறதான கொடிய கொள்ளை நோய்களை பார்த்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. உலகத்தில் உண்டாகக்கூடியதான வஞ்சகங்களை பார்த்து பயப்படாதீங்க. இவைகள் சம்பவித்துத்தான் ஆகணுங்கிறார். ஆனாலும் இவைகள் எல்லாம் சம்பவித்தாலும், கொடிய காரியங்கள் நடந்தாலும், ஆபத்துகள் வந்தாலும், உங்களை சிறைச்சாலை அடைத்தாலும், இல்லையா, உங்களை துன்பப்படுத்தினாலும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்? 18வது வசனம் சொல்லுது, ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாயிலும். அப்ப கவனிங்க, எத்தனை ஆபத்தில் வந்தாலும் உங்களுக்கு சேதம் வராது சொல்றாரா? உங்கள் தலைமையில் ஒன்றாயிலும் அழியாது. இந்த முடி கூட அழிந்து போகாதுன்றார். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்கும் ஆனால் உங்களை காப்பேன், இவைகள் நடக்கும் ஆனால் உங்களை தப்புவிப்பேன், இவைகள் உண்டாகும் ஆனால் உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களை நான் பாதுகாப்பு, உங்களை சிறையில் அடைக்கிறேன், உங்களை வெளியே கொண்டு வருவேன். அது சொல்ற வார்த்தை பாருங்க, இவைகள் சம்பவிக்கும், பயப்படாதீங்க, ஆபத்தை கண்டு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, ஆனால் உங்க தலைமையில் ஒன்றாயிலும் அழியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க தலைமையில் ஒன்றாயிலும் அழியாது, உங்களை காக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அதே உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், திகில் கொள்ள வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம். ஆண்டவரே, இது நடக்காமல் நீ செய்யக்கூடாதா என்று கேட்க வேண்டாம். அவைகள் நடந்துதான் தீரும். ஏனென்றால் அது வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி நடக்கிறது. ஏனென்றால் அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற நேரம். ஆகவே அது நடைபெறுகிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஏன் பயப்படக்கூடாது ஆபத்துகளை கண்டு அப்படின்னா, வாசிக்கிறேன் 13வது வசனம். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். எது அப்படின்னா 12வது வசனத்துல போட்டிருக்கு, இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அந்த வார்த்தை கொடுக்கா, அது உங்களுக்கு. அப்ப நடக்கிற ஆபத்துகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, நடக்கிற தீமைகளை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா இவைகள் நமக்கு சாட்சி சொல்ல ஏது உண்டாகுன்றார். இவைகள் நமக்கு சாட்சி சொல்வதற்கு ஏது உண்டாகுன்றார். உங்களை சாட்சியாக மாற்றுன்றார். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், பூமியில் நடக்கும் ஆபத்துகளும், பூமியில் நடக்கிற சம்பவங்களும், நடக்க போகிற சம்பவங்களும் நம்மை கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாற்றும். அத பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு சாட்சி சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பு. எப்பயுமே பூமியில் நடக்கிற ஆபத்துகளா இருக்கட்டும், கொள்ளை நோய்களா இருக்கட்டும், கொடிய காரியங்களா இருக்கட்டும், பயங்கரங்களா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டா, மற்றவர்களுக்கு அது வலியையும் வேதனையும் உண்டாக்குகிறது. ஆனா உங்களுக்கு எனக்கு அது வாய்ப்பை உண்டாக்குகிறது. என்ன வாய்ப்பு? சாட்சி சொல்ல வாய்ப்பு, கர்த்தரை குறித்து சாட்சி பகர வாய்ப்பு. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, கர்த்தரை பற்றிய நற்செய்தியை சொல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மறிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இனியொன்று சொல்லணும்னா, இந்த இடத்திலிருந்து கர்த்தர்களை விடுவித்தார் என்று அநேகருக்கு சாட்சி சொல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. பவுலை நீங்க எடுத்துக்கணும். பவுலியா அப்போஸ்தலர் 20 வாசிக்கிறோம். கொடிய துன்பங்களை அனுபவித்தவர், அடிகள் பட்டவர், காயங்கள் அடைந்தவர், கப்பல் சேதங்களை அனுபவித்தவர். ஆனால் அவைகள் எல்லாம் பவுல் எப்படி எடுத்துக்கிறார்னா, இது கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல எனக்கு ஏது உண்டாகும். அத்தனை அடிகளையும் துன்பங்களையும் உபத்திரங்களை வாங்கிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர்களை தப்புவித்தார், இவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர்களை தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். அப்ப நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நடக்கிற ஆபத்துகள் உங்களுக்கு வேதனையை கொடுக்கல்ல, உங்களை சாட்சிகளாய் மாற்ற அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்.
இந்த சமயங்கள், இந்த காலங்கள் சுவிசேஷத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு. இந்த சமயங்கள், இந்த காலங்கள் உங்களை ஆபத்திலிருந்து தப்புவித்த கர்த்தரை குறித்து சாட்சி சொல்ல ஒரு வாய்ப்பு, சாட்சியாய் மாற ஒரு வாய்ப்பு. அந்த இடத்துல ஆங்கில வேதம் என்ன சொன்னா, இது உன்னுடைய நேரம், டைம் ஃபார் யூ, உனக்கான நேரம், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கான நேரம், கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கான நேரம், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவதற்கான நேரம். ஆகவே நான் சொல்லுவேன், இந்த காலங்கள், இப்பொழுது நடக்கிற ஆபத்துகள், இப்பொழுது உண்டாக்குற கொடிய காரியங்கள் எல்லாம் பயப்படுவதற்கல்ல, கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லுவதற்கு, கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்பதற்கு, கர்த்தருக்காக சாட்சி சொல்லுவதற்கான நேரம் என்கிறதை நாம் மனதில் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவைகளுக்காக நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பு பிள்ளைகளே? இந்த பகல் வேளையில் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பூமியில நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நீ நினைக்கிறீங்க, ஏன் சம்பவிக்கிறது, ஏன் நடக்கிறது? ஓ, மலைகளுக்கு ஓடி போக விடலாமா, நம்ம எங்கேயாவது போய் தப்பித்து விடலாமா? ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் தப்பிக்க முடியாது. கர்ப்பஸ்திரீகளுக்கு கூட வேதனை உண்டாகுன்றார். பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு வேதனை உண்டாகுன்றார். அவளுக்கு குட்டிய காலங்கள் என்ன செய்ய போகிறதா, வரப்போகிறது. ஆனாலும் சொல்றார் பாருங்க, இவைகள் எல்லாம் ஏதோ உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல. எப்பயுமே புரிஞ்சுக்கணும், இவைகள் எல்லாம் ஏதோ உங்களை வேதனைப்படுத்த அல்ல. சொல்றார், இவைகளுக்கு நடுவுல கிறிஸ்துவின் சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலையில ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிறோம், நமக்கு நேரிடுகிற துன்பம், நமக்கு நேரிடுகிற உபத்திரவம், நமக்கு நேரிடுகிற கொடிய வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் வச்சு நின்றோம் உங்களை கர்த்தர் சாட்சி பகருகிறவர்களாய் நிறுத்தும்படியாத்தான் இவைகள் எல்லாம் அனுமதிச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரங்கள்ல யாராவது உங்களை பார்த்து கேட்கலாம், ஏன் இப்படி நடக்குது உலகத்துல, என்னையா இப்படி சம்பவிக்குது அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஒரு சாட்சி சொல்லலாமே, கிறிஸ்துவை குறித்து, ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்லலாமே. இவைகள் நடக்கும் என்று எங்கள் ஆண்டவர் முன்னமே சொல்லி இருக்கிறார். இந்த காலங்கள் நடக்கும் போது கிறிஸ்து மறுபடி வருவார், சபையை கூட்டிக் கொண்டு போக வருவார், அநேகரை மீட்கும் பொருளாய் வருவார். ஆகவே உங்களுடைய ரட்சிப்பு சமயமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லலாமே. இவைகளுக்காகவே இவைகள் சம்பவிக்கிறது என்று நாம் ஏன் எடுத்துக் கொள்ளக்கூடாது? ஆகவே இவைகள் சாட்சி பகருவதற்காக நம்மை மாற்றுகிறது. மூன்றாவது காரியம், ஏன் ஆபத்தை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டா, 21ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல வாசிக்கிறோம். 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, அந்த வார்த்தை பாருங்க, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவது. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது, அப்படித்தானே போட்டிருக்கு பாருங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம். அப்ப ஒரு இவைகள்லாம் சம்பவிக்கும். ஆபத்து வரும், நோய்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், கிறிஸ்துவை நம்பின பிள்ளைகளுக்கு வஞ்சகங்கள் வரும், பகை உண்டாகும், கலகங்கள் உண்டாகலாம், பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதர்களாலும் காட்டி கொடுக்கப்படலாம், உங்களை சிலரை கொலை கூட செய்யலாம், இல்லையா? அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது நீங்கள் மனுஷகுமாரன் என்பதாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு. அப்படின்னா இந்த இப்படிலாம் சம்பவிக்கும் போது நம்ம பயந்துடக்கூடாது, இந்த ஆபத்துல பார்த்து பயப்படக்கூடாது. மாறாக இவைகள் என்னை சரி செய்து கொள்வதற்கு என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை என்ன செய்யணுமா? சரி செய்து கொள்ளணும். எதற்கு? அவருக்கு முன்பதாக நிற்க என்னை பாத்திரவானா மாத்துறதுக்கு, என்னை சரி செய்கிற நேரம் அப்படின்றார். இவைகளை என்னை சரி செய்கிற நேரம் அப்படின்றார். சம்பவிக்கிறவைகள் எல்லாம் பயப்படுறதுக்கல்ல, நம்மை சரி செய்து கொள்வதற்காக. இவைகளை பார்க்கிற பொழுது, ஆண்டவரே இப்படி வருக சீக்கிரமா இருக்குப்பா, என்னை சரியாக்கும், உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கு ஆண்டவரே, என்னை தகுதி உள்ளவனாக்கும்,
உம்முடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. என்னை பாத்திரவானாய் மாற்றும். உம்முடைய வருகையை எடுத்துக் கொள்வதற்கு உகந்தவனாய் மாற்றும். நம்ம எல்லாருடைய பிரயாசம் அதுதானே, நம்முடைய முயற்சி அதுதானே, நம்முடைய ஆவல் அதுதானே, நம்முடைய எதிர்பார்ப்பு அதுதானே. தெசலோனிக்கே சபையை பார்த்து கூட பவுல் ஒரு வார்த்தை சொல்றார். 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரமா 10வது வசனம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவர் இனிவர் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நாம் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வருவார்? அந்த காலத்தில் எல்லாரும் சொல்வார், ஆமென் இயேசுவே வேகம் சீக்கிரமாய் வாரும், மாரநாதா வாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இவைகள் எல்லாம் சம்பவிக்கிற ஆபத்துகள், சம்பவிக்கிற கொடிய காலங்கள் நடக்கிற எல்லாம் எதற்கென்றால் அவருடைய வருகை எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்மளை அதற்கு நேராக சரி செய்கிறது. அந்த இடத்துல என்ன பண்றோம்னா அலர்ட், நம்மளை அலர்ட் பண்ணுதான். அலர்ட்னா ஆயத்தமாக எச்சரிக்கை பண்ணுது, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லுது, விழுந்து போயிடாத சொல்லுது, உன்னை சரிபடுத்து சொல்லுது, வாயின் வார்த்தைகளை சரி பண்ணு சொல்லுது இல்லையா, எண்ணங்களை சரி பண்ணு சொல்லுது, நம்முடைய நினைவுகளை சுத்திகரிக்க சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க நம்மளை உண்டுது, தேவனை தேடுவதற்கும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கும் நம்மளை ஆயத்தப்படுத்துது. ஆகவே நம்மை சரி பண்ணுவதற்காக, நம்மை சரி செய்து கொள்வதற்காக இவைகள் எல்லாம் நடைபெறுகிறதே ஒழிய நம்மை பயமுறுத்துவதற்காக என்ன செய்யல, நடக்கல. அவை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும், ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளணும். நம்மை இவைகள் ஒன்றும் ஒரு நாளும் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆகவே நடக்கிறவைகளை பார்த்தோம், கொள்ளை நோய்களை பார்த்தோம், கொரோனாவை பார்த்தோம், ஆபத்தை பார்த்தோம், என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமென். வீடுகளில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நம்ம சில நேரம் சொல்லுவோம், நம்ம வீட்டுக்குள்ள வந்துருமோ, நம்ம வீட்டுல வந்துருமோ, நம்மள யாராவது வந்துருமோ. நீங்க சொல்ல, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், உலகத்தில் எல்லா இடங்களிலும் வரலாம், பயப்படுத்தலாம், சம்பவிக்கலாம், நடக்கலாம், பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கலாம், தெருவிலே வந்திருக்கலாம், வீதியிலே வந்திருக்கலாம். ஆனாலும் பயப்படாதீங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. அல்லேலூயா. இவைகள் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சொல்றாரு, கொடிய காலங்கள் என்ன செய்யும், வரும், இனிய அநேகம் சம்பவிக்கும். நீங்கள் எதிர்பார்த்திராத, உங்க மனதில் சோர்ந்து போகக்கூடிய, சோர்வடைய பண்ணக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் பூமியில நடக்கும். அவைகள் நடக்கும் போது நீங்க சொல்லணும், என் மனமே நீ சரியாகு, என் இருதயமே நீ சரியாகு, கர்த்தரை எதிர்பார்த்து நில்லு, அவருக்கு முன்பதாக போய் நிற்கணும், என்னை பாத்திரவானாய் மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருக்கத்தக்கதாய் உங்களை நீங்க சரியாக்குவதற்கு தான் இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. 4வது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். பாருங்க, 21ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். கவனிங்க, ஆபத்துகளுக்கு ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, இவைகள் எல்லாம் என்னை அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறது. அந்த 26ஆம் வசனத்துல சொல்லுது, வானத்தின் சத்துவம் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் ஒரு ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் ஒரு கூட்டம் பூமியிலே நடக்க போகிற என்ன, அடுத்து என்ன சம்பவிக்கும் ஆபத்தை எதிர்பார்த்து சோர்ந்து இருக்கிற நேரத்துல அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது, எப்பொழுது, அந்த நேரம், சோர்வடைந்திருக்கிற நேரம், பயந்து போயிருக்கிற நேரம், கலங்கி இருக்கிற நேரம். அப்ப சொல்ற, நீ அந்த ஆபத்தை பார்த்து பயந்து சோர்ந்து போய் இருந்தா மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வர்றதை பார்க்க முடியாது.
மேத்து மேல வர்றத பார்க்க முடியாது அப்படின்ற வருவதை பார்ப்பார்கள் போட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு மொழிபெயர்ப்பு பயிரில் போட்டிருக்கு நீங்கள் காண்பீர்கள் போட்டிருக்கு. வருவதை நீங்கள் இது இந்த ஆபத்துகளும் இந்த போராட்டங்களையும் இந்த நெருக்கங்களையும் எதற்குன்னு கேட்டா ஒரு வார்த்தையில சொல்லலாம், அவரை சந்திப்பதற்கு என்னை அதை ஆயத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இயேசு வரப்போகிறார். இவைகள் நடக்கிறதை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் ஒன்ன சொல்லணும், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இதோ அவர் வாசலை வந்து விட்டார், இதோ அவர் புறப்படுகிறார், இதோ அவர் சீக்கிரம் வந்து மனவாட்டியாகிய சபையை சேர்த்துக் கொள்ள போகிறார், தம்மோடு கூட எங்களை இணைத்துக் கொள்ள போகிறார். அப்ப இதை என்னை சந்திப்பதற்கு என்னை அவரை சந்திப்பதற்கு. அதனாலதான் தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம் அந்த கடைசி பகுதியில் இருக்கு பாருங்க. கர்த்ததாமே ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்படின்னா அவரை சந்திக்கிறதுக்காக, அவரை பார்க்கிறதுக்காக மத்திய ஆகாயத்துல நாம் அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? எதிர்கொண்டு போக போகிறோம், அவரை எதிர்நோக்கி போக போகிறோம். அப்ப இந்த பூமியில நடக்கிற ஆபத்துகள் எல்லாம் நமக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குது, இயேசு வரப்போறாரு, நீ அவரை சந்திக்க போற. இயேசு வரப்போறாரு, நீ அவரை மத்திய ஆகாயத்துல போய் பார்க்க போகிற. இயேசு வரப்போறாரு, அவரை சந்திக்கிறதுக்காக நீ ரெடி ஆயிரு. இயேசு வரப்போறாரு, அவரை சந்திப்பதற்காக நீ ஆயத்தமாறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த ஆபத்துகளை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. அதைத்தான் வாசிக்கிறோம், ஆபத்துகளுக்கு பயப்படுகிறோமா ஆண்டவருக்கு பயப்படுகிறோமா? நான் அவரை சந்திக்கிறதுக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறது பூமியில நடக்கிற காரியங்கள் எல்லாம். அந்த அந்த அவரை சந்திக்க போகிறோம்ன்ற வார்த்தையை வெரி இம்பார்ட்டன்ட், மிகவும் அழகான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில நான் பார்க்க போறேன். எனக்கு மிகவும் முக்கியமானவரை நான் சந்திக்க போறேன். மிக முக்கியமான மிக அழகான ஒரு நாளை நான் காண போகிறேன். அதற்காக இது என்னை ஆயத்தப்படுத்துகிறது. ஆகவே வேதனைகளோ, உபத்திரவங்களோ, நோய்களோ, கொடிய சம்பவங்களோ இந்த பூமியில் நடக்கும் போது நீங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் அது அதிகரிக்க அதிகரிக்க, ஒவ்வொரு நாளும் அது கூட கூட இது என்னை தேவனை சந்திக்க, கிறிஸ்துவை சந்திக்க என்னை ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, அவரோடு கூட கூட இருப்பதற்கு என்னை தினந்தோறும் அவைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வரும், நான் அவரை சந்திக்க போகிறேன். ஒரு நாள் வரும், அவரோடு கூட இருக்கிறதுக்காக இவைகள் என்னை ஆயத்தப்படுத்துகிறது. இவைகளை பார்த்து பயந்து சோர்ந்து போய், இவைகளை பார்த்து பயந்து கவலைப்பட்டு, இவர்களை பார்த்து பயந்து ஜெபம் பண்ணாது, இவர்களை பார்த்து பயந்து கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாதபடி, வேத வசனத்தை கேட்க முடியாதபடி கவலை அடைந்தவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், ஏதோ வீட்டினுடைய ஒரு மூலையில உட்கார்ந்து போட்டவர்களாய் ஒளிந்து கொள்வதற்கல்ல இவைகள் சம்பவிக்கிறதெல்லாம். இவைகள் சம்பவிக்கிறதெல்லாம் இவைகளை கண்டு பயப்படாதபடிக்கு இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகள் தான். கர்த்தருடைய வசனம் நிறைவேறுவதற்காக சம்பவிக்கிறது என்ற தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவது, சம்பவிக்கிற எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு, கர்த்தருக்காக நான் சாட்சி சொல்லுவதற்கு என்று நாம் அறிந்து கொள்ளணும். மூன்றாவது, சம்பவிக்கிறவர்கள் எல்லாம் என்னை சரி செய்வதில் கொள்வதற்காக சம்பவிக்கிறது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது, இந்த சம்பவிக்கிறவர்கள் எல்லாம் அவரை என்னை சந்திப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டீர்களானால் உலகத்தில் நடக்கிற ஆபத்துகளை கண்டு ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. உலகத்தில் வருகிற துன்பங்களை கண்டு பயப்பட மாட்டோம். நடக்கிறது நடக்கட்டும், வருகிறது வரட்டும், கொள்ளை நோய்கள் வரட்டும், யுத்தங்கள் வரட்டும், இவைகள் எல்லாம் சம்பவித்தாலும் என்னை இவைகள் எல்லாம் ஒருவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லேலூயா. ஒருவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறது என்ற மனநிலையை நமக்குள் வளர்த்துக் கொள்வோம். நிச்சயம் கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவாராக. ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. நடக்கிறவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்.
சம்பவிக்கிறவர்களை கண்டு திகில் கொள்ள வேண்டாம், இவைகள் நடக்க வேண்டியவைகளே என்கிற உணர்வோடு கூட கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே என் ஆத்துமனே சரிவர் அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பி வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே ஆத்துமனே சரிவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே ஆத்துமனே சரிவர் அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டை இவைகளெல்லாம் நடந்தால் என் தலைமையில் ஒன்றால் வழியாக இருந்த ஆண்டவர் என்னை பாதுகாக்க வல்லமையினவர். ஹல்லேலூயா. நடக்கிறவைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த நாளை ஆண்டவர் தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord. பரலோகத்தின் ஆண்டவரை பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக சமயங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த நாள் முதல் உடைய கிருபை எங்களோடு இருந்தது. ஒவ்வொரு ஆண்டவரே நேரம் முதல் பரிசுத்தம் ஆங்காக உட்கார்ந்து வீடுகளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு மேல் நம்முடைய கைகளை வைத்து நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து உடைய பராமரிப்புக்குள்ள, உடைய கிருபைக்குள்ள, உடைய மகிமைக்குள்ள, உடைய மகத்துவங்களுக்குள்ள ஆண்டவரே முடிசூட்டி நிறைந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் விலகும், தீமைகள் எல்லாம் மாற்றி போடும். ஆவியின் அனுக்கிரகத்தை தந்து காத்துக்கொள்ளும். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆவியை, நல்ல கிருபையை, ஆண்டவரே மகத்துவங்களை கொடுத்து நடத்துகிறார்கள். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகிதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்முடைய வருகை மட்டும் நம்முடைய இவரோடு கூட என்றென்றைக்கு மாறாமல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.